அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். பரக்கத்தான ரஜப் மாதத்தில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. பாதி மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னும் மிச்சம் இருக்கிறது பாதி நாட்கள் தான் நம்ம கையில். இந்த நாட்களில் மற்ற நாட்களைப் போல இல்லாமல் கொஞ்சம் அதிக அமல்களை செய்து கண்ணியப்படுத்துங்க. ஏன்னா போனால் வராது. இதோட அடுத்த வருஷம் நம்ம காத்திருக்கணும் இந்த புனித மாதம் வருவதற்கு. இந்த மாதத்திற்கு சொல்லிட்டு தனி சிறப்பு இருக்குது. ஏன்னா அல்லாஹ் அல் குரானில் தெளிவாக சொல்லிட்டான், இது புனித மாதம், இதில் பாவங்கள் செய்யாதீங்க, போர் செய்யாதீங்க, இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துங்க சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட கட்டளை. அந்த கட்டளையை நிச்சயமாக நாம் நிறைவேற்றணும். இப்போது இந்த வருஷம் அல்ஹம்துலில்லா நாம் நலமாக இருக்கிறோம், ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் தந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் இந்த உலகத்திலேயோ நாம் வெற்றியாளர்களாக இருக்கலாம், மறுமையின் வெற்றியாளரும் நாம தான் இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயமான நமக்கு மட்டும் இந்த மாதம் புனித மாதமாக கருதப்படலை. இந்த வானம் பூமிலாம் எப்போ படைக்கப்பட்டுச்சோ அதற்கு முன்னாடியிலேருந்தே அல்லாஹ் எழுதி வச்சுட்டான், இந்த 4 மாதங்கள் புனித மாதங்கள் சொல்லிட்டு. அதனால் ஒவ்வொரு நபிமார்கள் வந்தாங்க, அவங்க சமுதாயம் எல்லாருமே இந்த ஒரு மாதத்தை புனித மாதமாக தான் பின்பற்றி வந்தாங்க. அதற்கேற்ப அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியும் வந்தாங்க. இப்போ இந்த மாதம் புனித மாதம், எப்படி கண்ணியப்படுத்துவது? அப்போ மற்ற நாட்கள் செய்வதை விட அதிகமான அமல்கள் செய்யணும்னா 24 மணி நேரமும் நம்மால் அமல்கள் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சஹாபாக்கள் காலத்துலலாம் அப்படிதான் இருந்துச்சு. அல்லாஹிற்காகவே அவங்க வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவங்களே தேடி போய், அதாவது நிறைய துவாக்கள் இருக்குது ஓதிக்கிட்டு இருக்கோம், அது எல்லாம் பத்தாமல் இன்னும் எனக்கு துவாவை கற்றுத்தாங்க சொல்லிட்டு புதிய புதிய துவாக்களை எல்லாம் கற்று ஓதி வந்துள்ளார்கள் நார்மலான நாட்கள்லேயே. இது போன்ற சிறப்பான நாட்களில் சிறப்பான மாதத்தில் கேட்கவே வேணாம், அவ்வளவு அதிகமாக அவர்கள் அமல்கள் செய்பவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அளவுக்கு நிச்சயமாக நம்மால் முடியவே முடியாது. ஆனால் சில துவாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்துள்ளார்கள். இந்த துவாவை ஓதுனா அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் அமல் செஞ்சால் எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அவ்வளோ நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு துவாவை ஓதுனா ஒரு நாள் முழுக்க அமல் செய்த நன்மை கிடைக்கும். இரவில் இந்த ஒரு ஆயத்தை ஓதிட்டு நீங்கள் தூங்குனா இரவு முழுக்க அமல் செய்த நன்மை கிடைக்கும் சொல்லிட்டு பல சிறப்பான துவாக்களை, ஈஸியாக இருக்கும் அந்த துவாக்கள் எல்லாமே. ஆனால் கோடிக்கணக்கான பலன்கள் உடனடியாக நமக்கு கிடைக்கிற மாதிரி நபி அவர்கள் நமக்கு அழகாக கற்றுத்தந்துள்ளார்கள். அது எல்லாமே ஹதீஸில் இருக்குது. அது ஒன்று ஒன்றா எடுத்து ஓதி நீங்கள் வரும்போது, இது போன்ற சிறப்பான நாட்களில் இன்னும் அதிகமாக ஓதிட்டு வரும்போது நிச்சயமாக அல்லாஹ் கூறிய இந்த மாதத்தை கண்ணியப்படுத்திய நன்மை நமக்கு கிடைக்கும். இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? வெறும் நன்மை மட்டும் நமக்கு கிடைக்காது, நம்முடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கும். இது போன்ற சிறப்பான நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. உங்கள் கஷ்டங்கள் தீர்வதற்கு, கடன்கள் தீர்வதற்கு, எல்லா நெருக்கடிகளும் நீங்குவதற்கு இந்த நாட்களில், இந்த நேரங்களில், சிறப்பான நாட்கள் நேரங்கள் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். இன்றைக்கி அது போன்ற சிறப்பான துவாக்களில் ஒரு துவாவை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்காங்க. எப்படின்னா, சஹாபா பெண்மணி ஒருத்தவங்க அந்த பேரிச்சம்பழை கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது கவுண்டிங்காக யூஸ் பண்ணிவிட்டு தஸ்பீக் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது நபி அவர்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, நான் உனக்கு நல்ல ஒரு தஸ்பீக், அதாவது நல்ல ஒரு துவாவை சொல்லித்தரேன், இதை நீ 3 முறை ஓதுனா போதும், இன்றைக்கி நாள் முழுக்க அமல் செஞ்சால் எவ்வளோ நன்மைகள் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் உனக்கு தருவான் சொல்லிட்டு இந்த அழகான துவாவை கற்றுத்தராங்க. இந்த ஒரு துவாவை நம்ம 4 முறையில் ஓதலாம். நான் ஒரு முறை ஓதிட்டு எப்படி 4 முறையில் ஓதலாம் அதையும் சொல்லித்தரேன். அவசியம் இதை மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு ஓதிவாங்க. இன்ஷா அல்லாஹ் அனைத்து நன்மைகளும் வந்து சேரும். உங்கள் எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வர காரணமாக இந்த துவா இருக்கும். இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். சுப்ஹானல்லாஹி அதத மா ஹலக் வ சுப்ஹானல்லாஹி மில்அ மா ஹலக் وسبحان الله عدد ما في السماوات وما في الأرض وسبحان الله عدد ما أحصى كتابه وسبحان الله ملء ما أحصى كتابه وسبحان الله عدد كل شيء وسبحان الله ملء كل شيء سبحان الله عدد ما خلق وسبحان الله ملء ما خلق وسبحان الله عدد ما في السماوات وما في الأرض
வசுபஹானல்லாஹி அதத மா அஹ்ஸா கிதாபுஹு வசுபஹானல்லாஹி மில்அ மா அஹ்ஸா கிதாபுஹு வசுபஹானல்லாஹி அதத குல்லி ஷையின் வசுபஹானல்லாஹி மில்அ குல்லி ஷையின். இந்த துவாவோட அர்த்தம் வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தான். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு புகழ்கிறோம். சுபஹானல்லா அப்படின்னா என்னது? அல்லாஹ் தூயவன். அதுவே ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை, அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு வார்த்தை. சுபஹானல்லா சொல்லிட்டு நீங்கள் ஒரு முறை சொன்னாலே நிறைய நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளவு சிறப்பு இருக்குது. அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள், வானம் பூமியிலலாம் என்னெல்லாம் படைப்புகள் இருக்கோ அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகள், அதை விட அல்லாஹ் தூயவன். அடுத்ததாக அவன் படைத்த கிதாப் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளவு கிதாப் இருக்குது, இல்லை அதை விட அதிகம் அந்த கிதாபுகள் நிரப்பும் அளவு, இன்னும் மொத்தமாக வானம் பூமி இன்னும் நிறைய சொர்க்கம் நரகம் சொல்லிட்டு எல்லாமே இருக்குல்ல, எக்கச்சக்கமான படைப்புகள் இருக்குல்ல, அந்த மொத்த படைப்புகளின் விட அல்லாஹ் தூயவன் சொல்லிட்டு நாம் இந்த துவாவில் போற்றி புகழ்கின்றோம். இந்த ஒரு துவாவை 4 முறையில் ஓதலாம் சொன்னல. சுபஹானல்லாஹ்க்கு பதிலாக நீங்கள் அல்ஹம்துலில்லா நீங்கள் சொல்லி ஓதலாம். அதாவது அல்ஹம்துலில்லாஹி அதத மா ஹலக், அதே போல் லா இலாஹ இல்லல்லாஹ் அதத மா ஹலக், அல்லாஹு அக்பர் அதத மா ஹலக், இப்படின்னு நீங்கள் 4 முறையில் ஊதலாம். சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். 4 தஸ்பீகளும் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான தஸ்பீஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்த திக்ருகள். இது நார்மலாக நீங்கள் சொன்னாலே நிறைய பலன்கள் இருக்குது. கூட இவ்வளோ வார்த்தைகளை நீங்கள் சேர்த்து சொல்லும்போது அதனால தான் அவ்வளோ சிறப்பு தரான். 3 முறை சொன்னால் ஒரு நாள் முழுக்க அமல் செஞ்ச நன்மையும் கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு நாள் முழுக்க நம்மால் அமல் செய்ய முடியாது, நிறைய வேலைகள் இருக்கும். அது போன்ற சமயங்களில் இந்த மாதிரி துவாக்களை, சிம்பிளான துவாக்கள் நீங்கள் ஒரு 3 முறை எடுத்து ஊதுனாலே அழகாக அந்த நன்மை நமக்கு கிடச்சிரும். ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஊதுங்க. இந்த துவா உங்களுக்கு மனப்பாடமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஊதிடுவீங்க. நான் ஃபஸ்ட்டு மனப்பாடம் எனக்கு தெரியாமல் இருக்கிறதால மறந்து போயிடுவேன். என்றைக்கு நான் மனப்பாடம் செஞ்சு வச்சேனோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு வேளை தொழுகையை முடிச்சுட்டு நம்ம அந்த முசல்லாவை மடித்து வைப்போம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நான் அழகாக ஓதிட்டு போய்டும் 3 முறை. ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஓத முடியும் மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தா. அதனால தான் எந்த ஒரு துவா சிறப்பான துவாக்கள் இருந்தால் உடனே மனப்பாடம் பண்ணி வச்சுருக்குங்க. அப்புறம் ஓதலாம் சொல்லிட்டு விட்டுட்டோம்னா மறதி வந்துடும், ஷைத்தான் மறக்கடிச்சிடுவான். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க, இந்த நிமிஷமே இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஆரம்பத்தில் பார்த்து ஓதுங்க. போக 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 ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஓத ஆரம்பிச்சிருவீங்க. ஓதி பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். இதை ஓதி நீங்கள் துவாவும் செய்யலாம். நார்மலாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் தஸ்பீகெலாம் எடுப்பீங்கள்ல, அதை ஓதிட்டு துவா செய்வீங்கள்ல, அதுக்கு முன்னாடி இந்த தஸ்பீகம் ஒரு 3 முறை ஓதி துவா செய்யுங்க. எல்லா பிரச்சனைகளும் இன்ஷா அல்லாஹ் நீங்கும், எல்லா முசீபத்துகளும் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும். ரஜப் மாதம் இது போன்ற புனித மாதங்களில் நாம் கொஞ்சம் மெனக்கெட்டு ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் எக்ஸ்ட்ரா கூலிகளை தருவான். அந்த நன்மைகள் நமக்கு போதும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்குவதற்கு. நம்பிக்கையுடன் ஓதுங்க, உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். உங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.